ஓம் சாய்ராம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சாய்ராம். இன்றைக்கி அப்பாவோட சீரடி தரிசனம் புதன்கிழமை காலையில் நீங்கள் பார்க்குறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம துவாரகமாயிலேருந்து தான் நம்ம தரிசனம் பார்க்குறது. இன்றைக்கி காலையில் ஆரத்தி எல்லாம் முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் அப்பா. நான் ஃபோன் எடுத்துன்னு போல, அதனால் ஆரத்தி முடிஞ்சோன்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோவே போட முடிஞ்சது. இன்றைக்கி அவ்வளோவா கூட்டமே இல்லை தரம். இதுக்கப்புறம் சாயங்காலம் வருவாங்க. இன்றைக்கி புதன்கிழமைன்றதுனா காலையில் கூட்டம் இருக்காது. இன்றைக்கி ஈவினிங் எல்லாருமே வருவாங்க. ஏன்னா வியாழக்கிழமை பூஜை பார்க்குறதுக்காக சென்னையிலேருந்து வர ட்ரெயின் கூட இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் வரும். ஃப்ளைட்டில் வரவங்களாம் இன்றைக்கி ஈவினிங் வருவாங்க. நிறையா ஊர்லேருந்து வந்து இன்றைக்கி ஈவினிங்லேருந்து கூட்டம் அதிகமாகிடும் எப்பவுமே ஷிரடியில். இப்போ பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. துவாரகமாயிலையும் ஆட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. காலையிலன்றதுனால ஒருவேளை மதியானம்லாம் வரலாம். எல்லாருடைய பிரார்த்தனையும் அப்பா துவாரகமையில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணோம். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளை அப்பா நிறைவேற்றி தருவார் சாய்ராம். கவலைப்பட வேண்டாம். சாவடியோட தரிசனம், அதுக்கப்புறம் சாவடியில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்பாவை ஆற தழுவி கொண்டு இந்த சாவடியில் இருக்கிற படமும் குருஸ்தானில் இருக்கிற படமும் ஒன்று. எனவே தான் சாவடியில் உட்காந்து அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நல்லா இருக்குது. அந்த படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியரிட்டியாக இருக்காது. ஆனால் பாபாவோட முகம் ரொம்ப பழைய காலத்து உண்மையான புகைப்படம். இது முக தரிசனம் சாய்ராம். இது முக தரிசனம் பார்க்கறதுனா இது உள்ளே போயிட்டு வரலாம். அவசரமாக நம்ம போனோம், உள்ளே லைனில் போக முடியாத நேரம் இந்த வழியாக போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். இது ஆஞ்சநேயர். இங்கே நான் உள்ளே உட்காந்து பிரார்த்தனை பண்ணேன். எல்லாருடைய பிரார்த்தனையும் எல்லா தெய்வங்களும் நமக்கு செஞ்சு தரணும். அதுதான் அப்பா கிட்ட வேண்டிக்கிறது. ரொம்ப சீக்கிரமாக நம்ம குருஸ்தான் வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு அப்பா ஒரு பயங்கரமான உத்தரவு கொடுத்தாரு. அதை விட நேற்று ஒரு விஷயம் நடந்தது, அதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். நேற்று நானும் என் மனைவி எல்லாமே தரிசனம் பண்ணுறதுக்காக பாபா கிட்டே போனோம் சாய்ராம். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மனைவி, நான் அப்போ போல் எங்கள் மனைவி என்ன பண்ணாங்க, நான் குருஸ்தானம் எப்படி இருக்குது அந்த எல்லாத்தையும் உட்காந்து கண்ணிலே நம்ம ஃபோட்டோ எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்துன்னு இருந்தேன். என் மனைவி அந்த வேப்ப மரத்தை சுற்றி வரும்போது அவங்க நினச்சாங்களாம், அன்றைக்கி வேப்ப மரம் கொட்டின மாதிரி இன்றைக்கி ஒன்றால் கொட்டி காட்டு, ஏன்னா அது எதாச்சியாக நடந்ததா இல்லையா நாங்கள் நம்ப மாட்டோம். அதான் எப்பயும் மனுஷனுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வரும் இல்லை. இவங்களாம் இன்றைக்கி நீ அதுமாதிரி காற்று அடிக்கணும், ஏன்னா எங்களை சுற்றி யாருமே இல்லை, இன்றைக்கி நீங்கள் அந்த காற்று அடிக்கணும்னு சொன்னோன்னே உண்மையிலே தரோம் எங்கேருந்து அடிச்சதுன்னு தெரியலையா. என் மனைவி நான் இங்கே பாபாவை நம்ம ஸ்கேன் பண்ணின்னு இருக்கிறோம் குருஸ்தானத்தை கண்ணாலேயே என்னென்ன வைக்கணும் அதில்ன்னு பார்த்தா அங்கே கீழே குனிஞ்சு எடுத்துன்னு இருக்கிறாங்க. சுற்றி பக்கத்தில் யாருமே இல்லை. நேற்றும் அவ்வளோ வேப்பலை பாபா கையில் கொடுத்தாரு. ரொம்ப 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 சந்தோஷமாகிடுச்சு தாயிரம். அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுற மாதிரி நேற்று அதுவும் ஏதாவது காஞ்சி போன இலை எல்லாமே பச்சை இலையாக இருக்கும். அதாவது இப்போ கொட்டின இலையாக இருக்குது. அதை பார்த்தோன்னே பெரிய ஆச்சரியம். கண்டிப்பாக குருஸ்தான் நம்ம சீக்கிரமாக கட்டுவதற்கு பாபா 2வது முறையும் அந்த குருஸ்தானத்தில் நமக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கிறாரு. அதுக்கான பணிகளை வந்தவொடனே தொடங்கணும். கண்டிப்பாக செய்யலாம். அது உங்களோட சேர்ந்து தான் பண்ணுவோம். அப்பா ஆசீர்வாதத்தோடு நீங்களும் அந்த பணியில் பங்கு பெறணும்னு சொல்லி பாபா கிட்டே வேண்டிக்கிறேன். ஓம் சாய்ராம். இதான் சார், இதுதான் அவங்க மலை நேற்று கிடச்சிது. நேற்று தரிசனம் பார்த்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் அப்படியே காஞ்சி போகாத பச்சை இலையாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா இலையுமே பச்சை இலை. அது அப்போ தான் ஏதோ கொட்டின மாதிரி இருந்தது. உடனே நம்ம அங்கே இருந்த பேப்பரில் அது எல்லாத்தையும் எடுத்து சேவ் பண்ணியாச்சு. உண்மையிலே பாபா அது ஒரு அதிசயத்தை பண்ணார். தனியாக யாரும் இல்லாத, ஏன்னா எல்லோரும் பொறுக்குவாங்க, நமக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் எடுப்பாங்க. அப்போ நாம் எங்கள் மனைவி கேட்கும்போது இப்போ லைட்டாக அசைச்சி காட்டுன்னொன்னே அவ்வளோ அழகாக அசைச்சி காமிச்சு தான் இந்த இலை அப்படியே நேற்று கிடச்சிது. நான் அப்பயும் எடுத்து நிறைய பேர் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்மளே இலையை எடுத்துமே நான் என்ன பண்ணி இந்த இலை எல்லாமே அப்போ இருந்ததான் எல்லாம் இதை காஞ்சி போனால் நசிங்கிடும். அதனால தான் இந்த இலை பாருங்கள், கொஞ்சம் காஞ்ச இலை. நேற்று விழுந்தது எல்லாமே பச்சை இலை. அப்படியே அவ்வளோ அழகாக பாபா கொடுத்தாரு. எனவே குருஸ்தான் வேலையை நாம் தொடங்க போகிறோம். கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு. அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள்.